மாநில சுயாட்சி தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானத்தை கொண்டு உரையாற்றிய காட்சிகளை பார்த்தும் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ராஜமன்னார் குழுவை போன்று மீண்டும் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான இந்த உறவை மேம்படுத்துவதற்கு இடையில இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு தொடர்பாக ஆராய்வதற்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறார் முதலமைச்சர். எப்படி பாக்குறீங்க? பெரிதும் வரவேற்க தகுந்த ஒன்றுதான். ஆனால் எனது வருத்தமெல்லாம் என்னவென்றால் கிட்டத்தட்ட 60 வருடம் ஆகியிருக்கிறது. சற்றேறக்குறைய 60 வருடம். எங்களது கல்லூரி காலகட்டத்திலே ராஜமன்னார் குழு அதை பற்றி எல்லாம் அந்த அறிக்கைகளை பற்றி பேச்சு போட்டிகளில் இதுல எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அது சாத்தியப்படவில்லை. திமுகவும் பல முறை மத்திய அரசிலே பங்கு வகித்திருக்கிறது. அப்போது கூட அது சாத்தியப்படவில்லை, வசப்படவில்லை. பிற மாநிலங்களும், பஞ்சாப் உள்ளிட்ட பிற மாநிலங்களும் இது போன்ற குழுக்களை அமைத்திருக்கின்றன. இந்தியாவிலே நாம் சுதந்திரம் பெற்று நமக்கென்று தனியான அரசியல் சாசனம் வகுத்து கொண்ட பிறகு அந்த காலகட்டத்தின் தேவைகள் என்பது வேறவாக இருந்தது. இன்றைக்கு அந்த தேவைகள் விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றன. மாநிலங்களின் அரசியல் அபிலாஷைகள் பெருகி இருக்கின்றன. உண்மையிலேயே நமக்கு ஒரு புதிய அரசியல் சாசனம் தேவை. கிட்டத்தட்ட 75 வருடம் பழமையான அரசியல் சாசனம். அரசியல் சாசனத்தின் திருத்தங்கள் மட்டும் 100க்கும் மேல். பெரிய பெரிய அரசியல் சாசன விற்பனர்களை தடுமாறக்கூடிய அளவுக்கு திருத்தங்கள். சமீபத்திலே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு என்பது அரசியல் சாசனத்தின் சில பகுதிகளையே உச்சநீதிமன்றம் தனது அதிகாரத்தின் கீழே எடுத்துக்கொண்டது போல இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த தீர்மானம் வரவேற்க தகுந்த ஒன்றுதான். மீண்டும் ஒரு முறை நாம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவு, அதிகார பகிர்வு, இதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறோம். முதலமைச்சர் சரியாக சொன்னபடி இது இந்தியாவுக்கே பொதுவானது, அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானது. இப்போதாவது இது முதலமைச்சர் விடுத்திருக்கிற காலக்கெடுவுக்குள் இப்போதாவது இது நடைமுறைக்கு வருமையானால் எங்களை போன்றவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவோம். தமிழ்நாட்டிற்கு மட்டுமானதாக இருக்காது. குறிப்பா நீங்க குறிப்பிட்டது போல இந்த 4 தென் மாநிலங்கள் இது போன்ற